ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். டேட்டு 8/8/2024. இது வந்து 49வது சீரீஸ். பழைய வீடியோ பார்க்காதவங்க பழைய வீடியோ பார்த்துட்டு வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். புதுசாக வந்தவங்க வந்து எதாவது டவுட் இருந்ததுன்னா பழைய வீடியோவில் எல்லாத்தையும் டவுட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வரப்போகிற வீடியோஸ்லையும் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் ஐடி இருக்குது. டெலகிராம்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போ நம்ம கோல்டு மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். கோல்டு மார்க்கெட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 1 2 3 4 5 என்ட்ரி. இந்த 5 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 4வது என்ட்ரி, 5வது என்ட்ரி, 3வது என்ட்ரி, 4மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நம்ம இந்த ரேஞ்சு வந்து வரும்ன்ட்டு சொல்லியிருப்போம். இந்த ரேஞ்சு வரத்துக்கு தான் மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஆனால் சின்ன சின்ன மூமெண்ட்டு மேலே எங்கெங்கே போக முடியுமோ போயிட்டு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக கீழே இறங்கிறதுக்கு எப்போனாலும் சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லெவல் வரத்துக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் கோல்டு மார்க்கெட் எந்த லெவலில் போகுதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் கவர் பண்ணலாம். அடுத்தது சில்வர் மார்க்கெட்டில் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு எதுவும் கிடையாது. அடுத்தது ஏயுடி கேடு ஒன்றும் கிடையாது. ஏயுடி சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 என்ட்ரி. இந்த 6 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6வது என்ட்ரியும் 5வது என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி லாஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் 0 பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே போகிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். வரப்போகிற வீடியோஸில் வந்து இந்த ஏயுடி சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் போயிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுக்குதுன்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி இப்போ எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. 1 2 3 4 என்ட்ரி. 4 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்து மேலே போச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகணும். பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். நல்ல ப்ராஃபிட்டில். அடுத்தது ஏயுடி ஜேபியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேஞ்ச் எடுத்து மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு லாஸை வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராஃபிட்டை எவ்வளோ தூரம் மேலே போதும் ப்ராஃபிட்டை அப்படியே ஆவரேஜ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். அடுத்தது ஏயுடி நியூஸ்லேண்டில் பார்த்தீங்கன்னா பழைய செல்லு வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது பை வந்தது. பையில் 1 2 3 இந்த 3 என்ட்ரி இந்த இடத்துல வந்துட்டு 3வது என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 3வது என்ட்ரி வந்துடுச்சு. அதையும் மீறி போச்சுன்னா இந்த ரேஞ்சு தான் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரேஞ்சுக்கு போல் 3வது என்ட்ரி இப்போது நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த 3 என்ட்ரியுமே இப்போது ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. அதோட மீனிங் என்னென்னா இந்த இடத்துலேருந்து பை ஆகி இந்த ரேஞ்சை க்ளோஸ் ஆகும், இல்லைனா இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். இது இப்போதைக்கு நம்ம ஏயுடி நியூஸ்லேண்டு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது கேடு சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி தான். 2 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டே இருக்குது. சின்ன 2 என்ட்ரி ரெண்டுமே ப்ராஃபிட்டில் இருக்குது. போன வாரம் எதெல்லாம் லாஸில் இருந்ததோ இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் 0 இல்லை ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது கேடு ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 0 ப்ராஃபிட்டில் இருக்குது. 1 2 3 4 5 அந்த 1 2 3 4 என்ட்ரி. 4வது என்ட்ரி நல்லா ரிவர்ஸ் ஆகி ரேஞ்ச் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கன்வர்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஐ எதுவுமே கிடையாது. ஏயுடி பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு செல் கொடுத்தது. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 என்ட்ரி கொடுத்தது. இந்த 6வது என்ட்ரி எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கு. 6வது 5வது 4வது என்ட்ரி இந்த 3மே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துட்டுருக்கு. இந்த 3மே கீழே இறங்க நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ணி இதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது.
பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் வந்து தான் ரிவர்ஸ் ஆகணும். இந்த ரேஞ்ச் வந்துட்டு அதுக்கு அப்புறமும் இன்னும் ப்ரெஷர் இருந்ததுன்னா இந்த ரேஞ்ச் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆகிடும். பார்க்கலாம். அடுத்தது ஈரோ கேடு. ஈரோ கேடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி. இந்த 8வது என்ட்ரி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த 2 மட்டும்தான் லாஸில் இருக்குது. ஆனால் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்னவோ ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஈரோ கேடை பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கு. அடுத்த நம்ம வரப்போகிற வீடியோஸில் இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்ட்டு நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது ஈரோ சிஹெச்எஃப். ஈரோ சிஹெச்எஃப்பில் 2 என்ட்ரி தான். 2 என்ட்ரியை வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு இதில் வந்து நல்லா ரேஞ்ச் எடுத்து மேலே ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம். அடுத்தது ஈரோ ஜிபிபி. ஈரோ ஜிபிபியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பை வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ கொடுத்துச்சு. அடுத்தது செல் என்ட்ரி வந்து ரேஞ்ச் எடுத்து நின்றுட்டு இருந்தது. இந்த இடத்துல இன்னொரு சிக்னல் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே போல் 2 சிக்னல் வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த இடத்துல ஒரு சிக்னலும் இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் கிடச்சிருக்கு. 2 என்ட்ரி நம்மளுக்கு. இந்த 2 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 என்ட்ரி. இந்த 3 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போது என்ட்ரி வந்ததுலேருந்து ஷார்ப்பாக கீழே இறங்கி ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்கு. ப்ராஃபிட்டு கவர் பண்ணிகிட்ருக்கு. இது எந்த ரேஞ்சுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்சுக்கு கவர் ஆகணும். இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி இன்னொரு என்ட்ரி கூட கிடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ரேஞ்சை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேஞ்சு வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பார்க்கலாம். இது நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிதுன்னா இதையும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈரோ ஜேபிஒய். ஈரோ ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா 1 2 3 என்ட்ரி. இந்த 3 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜீரோ ப்ராஃபிட்டில் இருக்குது. லாஸஸ் நிறைய இருந்தது. இப்போ எல்லாமே கவர் பண்ணி ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது ஈரோ நியூசிலாண்ட். ஈரோ நியூசிலாண்டில் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஈரோ யூஎஸ்டி எதுவுமே இல்லை. ஜிபிபி ஏயுடி. ஜிபிபி ஏயுடி பார்த்துன்னு இருக்கீங்க நீங்கள். இப்போதைக்கு எல்லா என்ட்ரியுமே ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. 1 2 3 4 5 6 என்ட்ரி கொடுத்தோம். 6 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா 6வது என்ட்ரி 5வது என்ட்ரி 4வது என்ட்ரி 3வது என்ட்ரி ப்ளஸ்ஸு 2 1 இது எல்லாமே ப்ராஃபிட்டில் ஓடுறதுனால மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை இதை கவர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த ரேஞ்சில் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ரேஞ்சில் வந்து இப்போது ரேஞ்ச் எடுத்து க்ளோஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த இடத்துலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணதை வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான். அடுத்தது ஜிபிபி கேடு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. இது நம்மளுக்கு 4 என்ட்ரி கொடுத்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துச்சு. அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப் ஒரே ஒரு என்ட்ரி கிடச்சிது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வெறிய ப்ராஃபிட்டாக புக் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ ப்ராஃபிட்டை கவர் பண்ணி கொடுத்துச்சு. அடுத்தது இப்போ ஒரே ஒரு என்ட்ரி. இந்த ஒரு என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இந்த ரேஞ்சு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது நிறைய. இந்த ரேஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். பார்க்கலாம். ஜிபிபி சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒரு என்ட்ரி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். இதில் பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி கிடச்சிது நம்மளுக்கு. 3மே பார்த்தீங்கன்னா இப்போ ரேஞ்ச் எடுத்து நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் மூவ்மெண்ட்டு கிடச்சிதுன்னா இது எல்லாமே ஜீரோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜிபிபி ஜேபிஒய் நிறைய மூவ்மெண்ட்டு கொடுக்குற ஸ்கிரிப்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் கவர் பண்ணலாம் அது. அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்ட். ஆல்ரெடி செல்லு வந்து ஷார்ப்பாக கீழே இறங்கி நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ண முடியுமோ ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரேஞ்சு வரும்போது நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஆல்ரெடி நல்லா ரேஞ்ச் எடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருச்சு. இதை நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம். அடுத்தது நியூசிலாண்ட் சிஹெச்எஃப். நியூசிலாண்ட் சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி. இந்த 2 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு ஜீரோ ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. சின்ன ப்ராஃபிட்டில். இது இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சிலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா ப்ராஃபிட்டை மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுத்துரும்.
பார்க்கலாம். அடுத்தது நியூசிலாந்து ஜேபிஒய். நியூசிலாந்து ஜேபிஒய்ல இப்போது ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. லாஸ் நிறைய வந்தது போன வாரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை தாண்டி மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை கவர் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சு வந்துட்டு க்ளோஸ் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். இப்போது பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. ஓகே, இதோட பழைய வீடியோலாம் கிராஸ் செக் பண்ணுங்கள் எந்த ரேஞ்சில் போச்சுன்ட்டு. அந்த எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். அதை செக் பண்ணிவிட்டு இது எந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறோன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது நியூசிலாந்து கேடு ஒன்றும் கிடையாது. நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்திருக்கு, ஒரு என்ட்ரி வந்து நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. அடுத்தது யூஎஸ்டி கேடு ஒன்றும் கிடையாது. யூஎஸ்டி சிஹெச்எஃப் ஒரே ஒரு என்ட்ரி வந்து ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபியிலும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அந்த ஒரு என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம இது எந்த லெவலுக்கு ப்ராஃபிட் புக் ஆகுதுன்ட்டு நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ரொம்ப நாளாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இந்த 4வது 5வது என்ட்ரி, இந்த 3வது என்ட்ரி எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குதுன்ட்டு வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம். ஏதாவது சின்ன ரிவர்ஸ் கிடச்சிதுன்னா நாளைக்கு ஃப்ரைடே சின்ன ரிவர்ஸில் கண்டிப்பாக கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.